வணக்கம். நான் இன்னைக்கு என்னோட கம்பெனில ஒரு குட்டி 5S ப்ராஜெக்ட் பண்ணேன். 25% தான் இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அதுலயே ஒர்க் பண்ணேன். பெண்டு கலண்டுருச்சு. ஏன்னா அது வந்து டூல்ஸ் செய்யற ஒரு இடம். அங்க போய் அந்த 5S ப்ராஜெக்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் 100ல இருந்து 150 கிலோ ஸ்டீல் இத்தனை நாளா ஒதுக்கி அப்படியே தள்ளி தள்ளி வச்சிருந்த விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை தூக்கி குப்பையில போட்டோம். இன்னும் 75% இருக்கு. ஒரு கம்பெனில 4-5 பேர் கைப்படுற இடம் இப்படி இருக்கும், ஓகே. பட் ஆனா நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை பொருள் நமக்கு தேவை இல்லாதது வச்சிருப்போம், நமக்கு தெரியவே தெரியாது. யூஸ் பண்ணலாம்னு மேல பரங்கு மேல போட்டு வச்சிருப்போம். உண்மையாவே அது உங்களுக்கு தேவையில்லைன்னா ஒன்னு செகண்ட் ஹேண்ட்ல வித்துருங்க, இல்லைன்னா இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் திங் இன்னைக்கு நீங்க முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா நாளைக்கு வீக்கெண்ட்ல பண்ணுங்க. இதே விஷயம் ஜெர்மனில ஜாப் தேடுறதுக்கு நிறைய பேர் இங்க இருப்பீங்க. அது ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுல இருந்தாலும் சரி, இந்தியால இருந்து அப்ளை பண்ணாலும் சரி. இங்க முக்கியமான கேள்வி, ஆர் யூ டூயிங் த நெசசரி ஸ்டஃப்? முக்கியமான விஷயம், தேவையான விஷயத்த மட்டும் நம்ம பண்றோமா, தேவையில்லாத நிறைய விஷயத்த நம்ம பண்றோமா? எந்தெந்த விஷயங்கள் இந்த ப்ராக்ரஸை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணுது? டிஸ்ட்ராக்ட் இருந்துச்சுனாவே உங்களோட ப்ரொடக்டிவிட்டி காலி. இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா சேர்த்தா என்னோட லைஃப், என்னோட கோல் எவ்வளவு சீக்கிரமா இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். நெட்வொர்க்கிங், அப்ளைங் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ட்ரை பண்ணிருக்கீங்களா? நினைக்காது. ஐ வாண்ட் யூ டு டூ ஸ்வாட் அனாலிசிஸ். உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிங்க, வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்க இருக்குன்னு தேடுங்க. எதெல்லாம் உங்களுக்கு பாட்டில் நெக்கா த்ரெட்டா இருக்குன்றத பாருங்க.